இப்போ நான் சொல்ல போற தேதிய உங்க கேலண்டர்ல உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12/3/2025 அதிகாலை 3:55 மணிக்கு தொடங்கி மறுநாள் 13/3/2025 காலை 5:09 வரை மாபெரும் புண்ணிய மாசிமகம் நட்சத்திர நாள் தான் இது. இதுல நம்மளோட தலையெழுத்தை மாத்திர ஒரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. நீங்க வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ரிலாக்ஸா பாருங்க. நம்ம மகாதேவரோட மனைவி சதி அவங்க தட்சனின் மகள் தாட்சாயினியாக இந்த நாள்ல தான் பிறந்தாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, வருண பகவானோட பிரம்மகத்தி தோஷத்தை சிவபெருமான் நீக்கிய புண்ணிய நாள் தான் இந்த நாள். உங்களுக்கு மகாதேவரை பிடிக்கும்னா லைக் பண்ணிருங்க. இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கேளுங்க. நம்மளோட புனித நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சோனை, அப்புறம் பிரம்மபுத்திரா மக்களான நம்ம இந்த 9 நதிகளுக்கு சென்று நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் கழிக்கிறோம். ஆனா நம்மளோட பாவத்தை முழுசா ஏத்துக்கிட்ட அந்த நதிகள் அந்த பாவத்தை எங்க கழிக்கிறாங்க தெரியுமா? நம்ம கும்பகோணத்துல இருக்கிற மகாமக தீர்த்தத்துல நீராடிதான் அந்த பாவத்தை எல்லாத்தையும் கழிக்கிறாங்க. புண்ணிய நதிகள் ஏற்றுக்கொண்ட பாவத்தை போக்கும் பயங்கர சக்தி படைத்த நாள் தான் இந்த மாசி மகம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. இந்த 9 நீர்களும் மக்களோட நன்மைக்காக ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? இந்த மாசி மகம் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஆறோ குளமோ கிணறோ நீங்க அங்க சென்று நீராடினீங்கன்னா 7 ஜென்மம் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் தீரும். ப்ரோ நான் ஆத்துல செம்மையா குளிப்போம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ எங்க வீட்டு பக்கம் எந்த ஒரு ஆறும் குளமும் கிடையாது, அப்படி ஆறு இருந்தாலுமே அதுல குளிக்க எனக்கு பயமா இருக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க வீட்லயே குளிக்க போகும்போது ஒரு நிமிஷம் நல்ல கண்ணு மூடி மனசார வேண்டுங்க, தாயே நவநதிகள் அனைத்தும் இந்த நீர்ல வந்து என்னோட பாவங்களையும் தோஷங்களையும் போக்குங்க தாயே என்று மனசார கேளுங்க. அனைத்து நவநதிகளும் நீங்க குளிக்கிற நீர்ல வந்து உங்களுக்கு அருள் செய்வாங்க. இது 100% உண்மை. எப்படி சொல்றேன்னா, உண்மையான பக்திக்கு இறைவன் கூப்பிட்டு நொடியில வந்து நிற்பான். அன்னைக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அன்னதானம், அப்படி இல்லைன்னா சாப்பிடுற உணவு கஷ்டப்படுற விலங்குக்கோ மனுஷங்களுக்கோ வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணிய பலன் கிடைக்கும். ப்ரோ இந்த மாதிரி விஷயத்த இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஒரு கமெண்ட் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட கனவு மூலியமா வேறொரு உலகத்துக்கு போகலான்னு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன், அதை பத்தி தான் வரும். சோ மறக்காம ஸ்டே டியூன் நண்பர்களே.